அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சாண்ட்விச் மசாலா செய்ய போகிறோம். ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், வெள்ளேர் பிஞ்சு பாதி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், சிறிதளவு கொத்தமல்லி வச்சுருக்கேன், 5 முட்டை வச்சுருக்கேன். இப்போது நம்ம செய்முறையை பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சிடுறேன். இந்த சட்டி சூடாகட்டும். சட்டி சூடான உடனே துணியை போட்டு துடைச்சிடுவோம். துடைச்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றுவோம். சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடு ஏறினோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடாகணும். 2 கிராம்பு, ஏலக்காய் வச்சுக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதை போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சு வருது. இப்போது 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போது அது இப்போ நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா இதுக்கு இப்போ இது வெந்து வர நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் வெங்காயம் வேகிறதுக்கு போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் அது வெந்து வரும். நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா வெங்காயம். இப்போ கண்ணாடி பழத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்குது வெங்காயம். அது வெங்காயம் வந்துக்கிட்டு வரட்டும். இப்போ அதில் தக்காளியை போட்டுக்கலாம். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அதை வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி விட்டா நல்லா கொஞ்சம் அது நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போது குழஞ்சி நல்லா. இப்போது இதில் சோம்பு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை 4ஐயும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இப்போ வதக்கி விடுவோம். இப்போ வதக்கி விட்டு நல்லா அது வெந்து வரட்டும். இப்போது நம்ம அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது அந்த பச்சை வடை போட்டோம், மசாலா போட்டிருக்கோம்ல, பச்சை வடை போட்டோம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வடை மசாலாலாம் வெந்து வரட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். ஏன்னா மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் நல்லா அது வெந்து வரணும். அதனால் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் அது வெந்து வரணும். வைக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அந்த மசாலா வெந்து வரட்டும். சிம்மில் வைப்போம். இப்போது நல்லா கிரேவி வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். நீங்களும் போட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு செய்கிறதுனால இப்போ நல்லாயிருக்கும் சாண்ட்விச் மசாலா.
கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பிடிச்சிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். சாண்ட்விச் மசாலா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லியை தூவி அடுப்பை நிப்பாட்டிடலாம். அடுத்தது ப்ரெட்டு வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட்டு டோஸ்ட்டு பண்ணுவோம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது சாண்ட்விச் ப்ரெட்டு செய்கிறதுக்கு 5 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் சிறிதளவு உப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு அதில் இப்போ விஸ்கு வச்சு இப்போ அடிச்சுப்போம். ஏன்னா நல்லா அடித்தாச்சு. இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து இப்போ ப்ரெட்டுக்கு, சாண்ட்விச் ப்ரெட்டுக்கு. வாங்க நம்ம அதை செய்முறையை பார்க்கலாம். வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். பட்டர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டை போட்டு அப்படியே அதில் விரட்டி எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த ப்ரெட்டில் கொஞ்சம் அப்படியே வாட்டி எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுப்பு இந்த ப்ரெட்டை ஒன்று ஒன்றா போட்டு இப்போ நம்ம வரட்டி எடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் சூடு காட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். எடுத்துட்டோம்னா சூடு காட்டி எடுத்தோம்னாக்கா இப்போ நம்ம ப்ரெட்டை போட்டு எடுத்துடலாம். இது முட்டையை போட்டு செஞ்சு எடுத்துடலாம். நேரம் அப்படி வச்சு விட்டோம்னாக்கா அப்படி இதாக போயிடுது பாருங்கள். இப்போ அடுத்த ப்ரெட்டு இப்போ 2 ப்ரெட்டாக போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். ப்ரெட்டு கொஞ்சம் அப்படி சூடு காட்டி எடுத்து போட்டால் தான் அது டேஸ்ட் இருக்கும். இப்போ 2 ப்ரெட்டும் சூடாகிடுச்சு. இப்போது முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றி அதை அப்படியே இது பண்ணி விடுவோம், பரத்தி விடுவோம். முட்டையை இப்போ பரத்தி விட்டாச்சு. இப்போ அதுக்கு லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெயை ஊற்றி அதை அப்படியே ப்ரெட்டை வச்சு அதை அப்படியே பிரட்டி விட்டுருவோம். இப்போது இந்த சாண்ட்விச் மசாலா செஞ்சல அந்த மசாலாவை எடுத்து இந்த ப்ரெட்டில் வச்சுக்கலாம். இப்போ 2 ப்ரெட்லேயும் வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னுட்டு இந்த ப்ரெட்டு சாண்ட்விச் எப்படி இருக்குதுன்னுட்டு நீங்களும் வந்து இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ சாண்ட்விச் ப்ரெட்டு ரெடி ஆகிட்டு. சாண்ட்விச் ப்ரெட் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு வெள்ளரி பிஞ்சு வைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ரெட்டு சாண்ட்விச் பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ப்போம்.